Glory be to God. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அறிகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நன்றாய் அறிந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆனால் அந்த தேவனை சில நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம் என்று சொல்லும்போது, சில துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த கர்த்தர் செய்த நன்மைகளையும் தேவன் நமக்காக செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் மறந்து தேவனை அறியாதவர்களைப் போல நாம் செயல்படுகிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நேரத்திலையும் கூட தேவனை அறிந்த ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த அறிவிலை நிலை நின்று கொண்டு இன்னும் கர்த்தர்களுக்காக அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே பெரிய காரியங்களை இன்னும் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிப்போம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலக்கம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறையும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, இங்கே 4 காரியங்களே அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்திலே வாசிக்கிறோம் வானங்கள், அடுத்தது பூமி. 3ஆம் வசனத்திலே மாடு, அடுத்தது கழுதை. அதாவது அறிவில்லாதிருக்கிறதான, எல்லாவற்றால் உயிரில்லாதிருக்கிறதான அப்படிப்பட்ட இந்த வானம், தேவனுடைய சிருஷ்டிப்பான வானம், பூமி, அது கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது. கர்த்தர் அவைகளோடு பேசுகிறார். ஆமென். அதனுடைய அர்த்தம் அவைகள் கூட கர்த்தருடைய சத்தத்திற்காக காத்திருக்கிறது, அவளோடு காத்திருக்கிறது. 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகத்துவத்தை மகிமையே ஸ்தோத்திரம் கம்பீரத்து பாடுகிறது என்றெல்லாம் நமக்கு பார்க்க முடிகிறது. சில வேளை நாம் அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக இருக்கிற நாம் தேவனுடைய செயல்களை மறந்து போகிறோம். அவருடைய சத்தத்திற்காக காத்திருக்கிறதை விட்டு விடுகிறோம். அடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானனை அறிகிறது. ஒரு மாற்றுக்கு ஒரு எஜமானன் என்னென்ன காரியங்களை செய்வார், எப்படி அதை ஆதரித்து வளர்த்துகிறார் என்றெல்லாம் அந்த மாடுக்கு தெரியும். அதனாலே அது அதனுடைய எஜமானனை நன்றாக அறிந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே அந்த எஜமானனை நேசித்து அது போகிறது. அதுபோலவே கழுதை மாட்டை எப்போதும் அன்பாய் வளர்த்துகிறார்கள் என்றாலோ அதற்கு சில வேதனைகள் அதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அது எதிர்த்து நிற்கிறதில்லை. ஏனென்றால் அதற்கு அதனுடைய எஜமானனை நன்றாக தெரியும். அதுபோல் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியை அறியும். கழுதையை எவ்வளவோ சுமை சுமக்க வைக்கிறார்கள். ஆனாலும் அதனுடைய எஜமான் அந்த முன்னணியிலிருந்து அதற்கு என்னெல்லாம் கொடுக்கிறது, ஸ்தோத்திரம், என்னெல்லாம் நன்மைகளை செய்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், அதெல்லாம் அது அறிகிறது. ஸ்தோத்திரம், அறிந்து அப்படியே செயல்படுகிறது. ஆனால் இவ்வளவு வளர்த்து ஆதரித்த இஸ்ரவேல் மக்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அதை அறிய முடியும்? அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பாவமுள்ள ஜாதியாக இருக்கிறார்கள், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனங்களாக இருக்கிறார்கள், பொல்லாதவர்களின் சந்ததியாக இருக்கிறார்கள், கேடுண்டாக்குற புத்திரராக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எங்கேயாவது பின்வாங்கி போயிருக்கோமா? எங்கேயாவது கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்குகிற ஏதெங்கிலும் ஸ்தோத்திரம் ஏதாகிலும் அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் செய்த செயல்களை கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்தாரன்று நாம் மறந்து போகக்கூடாது. ஸ்தோத்திர. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் துடன் கொண்டு அந்த உலகத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக ஸ்தோத்திர உறுதியாய் நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாகவே இன்னும் அற்புதங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் அதே அதிகாரம் அதனுடைய 27, 28 வசனங்களை வாசிக்கிறோம். சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதினாலும் மீட்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் அந்த அக்கிரமங்கள் நின்று பாவங்கள் நின்று அந்த பொல்லாத சிந்தையிலிருந்து பின்வாங்கி போன அனுபவத்திலிருந்து தேவனை துக்கப்படுத்தின அனுபவத்திலிருந்து திரும்பி வருகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள். ஆனால் அடுத்த வசனம் 28வது வசனம், துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நாம் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னும் அவருடைய கிருபைக்காக காத்திருப்போமாக, அவருடைய சத்தத்திற்காக காத்திருப்போமாக. தேவன் யாரென்று அறிந்து உணர்ந்து வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் அந்த காலை வேளையிலும் எங்களுக்கு தந்து நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் உணர்வில்லாமல் அறிவில்லாமல் கர்த்தாவை துக்கப்படுத்துகிற பல காரியங்களை செய்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விட்டு விலகி பின்வாங்குகிற நிலைமை கர்த்தாவே ஸ்தோத்திரங்களுக்கு கர்த்தாவே இருக்கிறதில்ல. தெய்வா எங்களோட மன்னித்து கர்த்தாவே திரும்ப நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு திரும்ப வருகிறோம். கர்த்தா மறுபடியும் எங்களை ரட்சிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. உங்களுடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கிற எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் கர்த்தா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. May God bless you all.